அல்லாஹ்வினுடைய அருள் கிருபை ரஹ்மத்தை கொண்டு இன்று முஹர்ரம் மாதத்தினுடைய பிற 20வது நாள் 3வது ஜும்ஆ ஹிஜ்ரி 1446 ஆண்டு என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியதை போல இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழே நம்முடைய முன்னோர்களோடும் நம்முடைய சந்ததிகளோடும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமது சமுதாயத்தினுடைய சூழல் நாளுக்கு நாள் நாகரீகம் பெருக பெருக நம் இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கை, அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய சூழ்நிலை படுமோசமாக செல்லக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை. அன்பானவர்களே, மார்க்கம் எதையெல்லாம் வெறுத்து இருக்குகின்றதோ, மார்க்கம் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்குகின்றதோ அவைகளை மிக சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட நெஞ்சில் அச்சமில்லாத ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடியவர்களாக இன்று நம்முடைய சமுதாய சூழ்நிலையின் மக்கள் ஆகிவிட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. வட்டியாக இருக்கட்டும், ஜினாவாக இருக்கட்டும், கொலை செய்வது, திருடுவது போன்ற பாவங்களாக இருக்கட்டும், மாது போன்ற கேவலமான செயல்களாக இருக்கட்டும், இவைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம சமுதாயம் செய்யுது. உண்மையா இல்லையா? அன்பானவர்களே, எல்லா ஹராமான காரியத்தையும் கொஞ்சம் கூட அல்லாஹ்வுக்கு அஞ்சாம சர்வசாதாரணமா செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய வியாபாரம் சரியில்லை, என் குடும்பத்தில் அமைதி இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய தொழிலில் பரக்கத்து இல்லைன்னா எப்படி பரக்கத்து வரும்? அன்பான பெருமக்களே, மார்க்கம் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி எதிர்க்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நலவுக்காக, நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்காக. அதை நம்ம சர்வசாதாரணமா எடுத்து நடந்துக்கிறோமே. இன்னைக்கு வட்டியில மாட்டாத குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் வட்டியில ரொம்ப மூழ்கி போச்சு. என்ன காரணம்? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை நம்ம வட்டிக்கு பணம் வாங்கலன்னு சொன்னா இந்த காரியத்தை செய்ய முடியாது, கல்யாணத்தை நடத்த முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாம வந்துடும், வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். இல்லை என்பர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் பரக்கத்தை தருவான். ஹராமான ஒரு விஷயத்தை நாம் சர்வசாதாரணமாக செய்து விடுவோமேயானால் அதனுடைய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீன மக்களுக்கு கொண்டு வந்த சமயத்தில் மது அருந்துவது சாதாரணமாகத்தான் இருந்துச்சு. எல்லா மக்களுமே என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் முதல் கொண்டு மதுவை அருந்துவார்கள், கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மளும் பயான்ல பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம். எப்ப மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற இறைவசனம் இறங்கியதோ அன்னைக்கே என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அதை விட்டொழித்தார்கள். ஒவ்வொரு வீட்லையும் இன்னைக்கு நம்ம எப்படி பைப்புல தண்ணி வந்தா குடகுடமா பிடிச்சி வீட்டில் சேமிச்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி மதுவை சேமித்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் பெரும் பெரும் குடுவைகளில் மதுவை நிரப்பி வைத்திருப்பார்கள். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் நம்ம என்ன கொடுப்போம்? ஜூஸ் கொடுப்போம், தாயா கொடுப்போம், அட்லீஸ்ட் சாதாரண பச்சை தண்ணியாவது கொடுப்போம்.
அப்ப இருந்தவங்க வீட்டுக்கு யாரு இருந்தாலும் இருந்தாலும் சரி, ஆம்பளை பொம்பளை யார் இருந்தாலும் சரி, குடுவையிலிருந்து உயர்ந்தக மதுபானத்தை கொடுப்பார்களாம். அந்த மதுபானத்தினுடைய சுவையையும் போதையையும் வைத்து அந்த மதுபானத்தை கொடுத்தவர் எந்த அளவுக்கு அந்தஸ்துல உயர்ந்தவர் என்பதை கணிக்கக்கூடிய அளவிற்கு ரகரகமா விதவிதமாக மதுவை வைத்து குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மது ஹராம் என்று சொன்ன ஒரு வரிக்காக அத்தனையும் போட்டு உடைச்சாங்களாம். ஹதீஸ்ல எப்படி வருது, ரோட்ல மது ஆறு ஓடுன மாதிரி சாக்கடை எல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா தெருவில் நடந்தீங்கன்னா வீடுகளுக்கு சாக்கடை தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெருக்களில் சாக்கடை ஓடுவதை போன்று மது ஓடக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட சமுதாயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம். அன்பானவர்களே, நாம் பல தடவை சொல்லியிருப்போம், இந்த இஸ்லாம் இந்த இந்தியாவில் மாத்திரமல்ல உலக நாடுகள் முழுவதிலும் எப்படி வேரூன்றியது தெரியுமா, எப்படி பரவியது தெரியுமா? இஸ்லாம் உருவானது அரபகமாக இருக்கலாம், அரபிகளாக இருக்கலாம். ஒட்டுமொத்த இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கணக்கிலே வெறும் 20% தான் அரபியர்கள் இருப்பார்கள், 80% அந்நியர்கள் தான், அரபிகள் அல்லாதவர்கள் தான். அவங்கள்ட்ட எவ்வளவு இலகுவாக இந்த இஸ்லாம் போய் சேர்ந்தது தெரியுமா? அன்றைய அரபிகள் இந்த நாடுகளுக்கு வந்து தங்களுடைய வியாபாரத்தையும் வணிகத்தையும் செய்யும் பொழுது பேச்சில் ஒழுக்கம், உடையில் ஒழுக்கம், நடத்தையில் ஒழுக்கம், வியாபாரத்தில் ஒழுக்கம், அற்புதமான நடைமுறை, வார்த்தை முறை, பழகும் முறை, இதெல்லாம் விட மது குடிக்காத மக்களை அவர்கள் மக்கள் முழுவதும் பார்க்கிறாங்க. மது குடிக்காத மக்களை பார்க்கிறாங்க. அப்பதான் அந்த மக்களுக்கு மத்தியில இந்த இஸ்லாம் அவங்களோட இலகுவாக போய் சேர்ந்ததை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்புக்குரிய பெருமக்களே, என்று சர்வசாதாரணமா போச்சு நம்ம இளைஞர்கள் இடத்துல. எங்க மதுன்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டீங்கல்ல, மதுவினால் இறந்தவர்கள், மதுவினால் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்து கவர்மெண்ட், 10 லட்சம் கொடுத்து இல்லையா? மதுவை குடிக்காதுன்னு சொல்றான், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்றான், அதை குடிக்கிறதுனால குடும்பம் அழிஞ்சு போயிடுன்னு சொல்றான், அதை பாட்டில்லையும் எழுதி வச்சிருக்கிறான், அதை குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா பணமும் கொடுக்குறான். குடிய சொல்றானா அதை குடிக்காதுன்னு சொல்றானா? இதன் காரணத்தினால் பல வீடுகளில் வீட்டில் சும்மா தண்டத்துக்கு இருந்தவங்க தருவான், அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து குடிக்க வச்சு கொண்டு 10 லட்சம் பணம் வாங்கின கதையெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இணையதளங்கள்ல பார்த்தோமா இல்லையா? அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த மது, சாராயம், பீர், பிராந்தி, ஒயின், இது போன்றவைகள் தான் ஹராம் என்பதில்லை. எதுவெல்லாம் போதை தருமோ, எதுவெல்லாம் போதை ஏற்படுத்துமோ அவை அனைத்தும் ஹராம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவி ஆயிஷா அம்மா ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நஹா அன் குல்லி மஸ்கரின் வ மஃதரின். அன்பானவர்களே, மனித அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, மனித அறிவை மழுங்கடிக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும், அதை நீங்க டானிக்கா குடிங்க, அல்லது சாராயமா குடிங்க, அல்லது வேற எந்த வஸ்து, இந்த கஞ்சா, புகையில, சிகரெட்டு, எதுவோ மனித மூளையை மழுங்கடிக்குமானால் அது யஹ்ரமு வல் யஅகுலு கஸீரு வ ஹராமு. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல் கவாயித் அப்படிங்கிற நூலில் இந்த கஞ்சான ஒரு பொருள் இருக்குங்களா, அது இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ரொம்ப இலகுவா இன்னைக்கு என்ன செய்யப்படுது, பரிமாறப்படுது.
அந்த கஞ்சாவை ஒருவன் பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால் யார் கஞ்சாவை பயன்படுத்துகின்றானோ அவனை நாடு கடத்த வேண்டும் என்று நாம் நாடு கடத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை ஹராமாக்குனாங்கல்ல, அதையும் மீறி மதுவை அருந்தினார். தராயம் பீரி பிராந்தி குடிச்சா 80 கசியடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ். அது அப்போ நடைமுறையில் இருந்தது. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான சம்பவம். இப்னு உமர், அவங்க பேர் வந்து அப்துல் ரஹ்மான். அவங்க எகிப்துல போய் தங்கியிருக்கும் பொழுது நண்பர்களுடைய சகவாசத்தினால ஒரு பார்ட்டி மாதிரி எல்லாரும் ஒன்னா கூடி இந்த ஒரு பிறந்த நாளோ ஏதோ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நிர்பந்தப்படுத்தி குடிக்க வைக்கப்படுகின்றார். குடிச்சிட்டார். குடித்து அது அரசு வைக்கப்படுகிறது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு ஆளுநராக இருக்கிறாங்க. செய்தி வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டது. 80 கசி அடிகள் அடிக்கப்படுகின்றது. 80 கசி அடிகளும் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் என்பதற்காக இலகுவாக அடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. இந்த செய்தி எங்க போகுது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விசாரிச்சுட்டு உடனே எழுதுறாங்க, என்னுடைய மகனை உடனே என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு அனுப்பி வைக்கணும்னு அனுப்புறாங்க. அது பேர் என்ன செய்யப்படுகின்றது, அனுப்பப்படுகின்றது. ஏன் தெரியுமா? இலகுவாக அடிக்கப்பட்டதன் காரணத்தினால். மார்க்கம் இலகுவா அடிக்க சொல்லல, கடுமையாக தண்டிக்க சொல்வது 80 கசி அடி. மீண்டும் மக்களுக்கு முன்னிலையில் அவர்களுக்கு கடுமையான கசியடி அளிக்கப்பட்டது. அதனால் ஏற்பட்ட காயத்தால் அவர் உடல் நலம் குன்றி இறந்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. அப்ப மது அருந்துவது என்பது அவ்வளவு மோசமான, கேவலமான, தண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம இந்த சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த மது இருக்குது இல்லையா, அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறும் பொழுது, யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா, விரோதத்தையும் பகைமையையும் உண்டாக்கக்கூடிய ஷைத்தானின் தீய செயல் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்யறான். நீங்க பார்க்கலாம், மது அருந்துவராக இருக்கட்டும், போதை பழக்கம் எதுவாக, கஞ்சாவாக இருக்கட்டும், அப்படின்னா இருக்கட்டும், போயலை ஏதோ ஒரு கர்மமாக இருக்கட்டும், அந்த கர்மம் எல்லாம் உள்ள போயிருச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, கஞ்சா அழிக்கக்கூடியவன் எந்த எண்ணத்தோடு அதை உட்கொள்றான், அதை போதை தலைக்கிறதுக்கு அப்புறம் அதை செய்யாம அவன் செய்ய மாட்டான், அடங்க மாட்டான். நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்தவாசியில தன் அவனுடைய மகன் கஞ்சா விற்கக்கூடிய செயலில் ஈடுபடுகின்றான். கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தான், கஞ்சா விற்கிற செயலில் ஈடுபடுறான். அவருடைய தந்தை சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, கேட்கல. அவர் என்ன செய்யறாரு, பொறுக்க முடியாம இவனால பல குடும்பங்கள் கெட்டு போகுதே அப்படிங்கிற ஒரு கடுமையான வேதனையில போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்னாரு, அதாவது என்னுடைய மகன் இந்த மாதிரி பண்றான், அவனை தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம இது போன்ற கஞ்சாக்கள் விற்கப்படுவது போலீஸினுடைய காவலர்களுடைய கண் பார்வைக்கு அப்பாற்பட்டு நடக்குதா அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சே நடக்குதான்னு தெரியல. அவங்களுக்கு தெரிந்தே நடப்பதின் காரணத்தினால்தான் இவ்வளவு பகிரங்கமாக இவைகள் சர்வசாதாரணமாக விற்கப்படுவதை நாம் காண முடிகின்றது. அப்ப போலீஸ் வந்து என்ன செய்யுது, அந்த பையனை, வெறும் 18 வயசு பையன் தாங்க, ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லை, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுச்சு. அப்ப
இதுக்கு பெரிய தண்டனை கொடுக்க மாட்டான், கொஞ்ச நாள் உள்ள வச்சிருப்பான், 10 நாள் 15 நாள் ரிமாண்ட்ல வச்சு என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவோம். அப்போ வெளியில் வந்தவன் கஞ்சாவை அடிச்சுட்டு கொலவெறியோட தன் சொந்த தகப்பனை, தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தகப்பனை வெட்டி கொண்ட செய்தியை நம்ம வேலை செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ எவ்வளவு மோசமான ஒரு செயலை உருவாக்கக்கூடிய கேவலமான அந்த செயலை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்றானே, அது விரோதத்தையும் பகைமையையும் உங்களுக்கு மத்தியில் உருவாக்கிவிடும் என்று சொல்லக்கூடிய அந்த கஞ்சாவை இன்று நம் இளைஞர்கள் சர்வசாதாரணமாக செயல்படுத்துறாங்களே, கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. எப்பேற்பட்ட சமுதாயத்தில் வந்த இந்த எப்பேற்பட்டவர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்த இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இவ்வளவு சர்வசாதாரணமாக செய்யறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் அப்படி செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய பயத்தை அவருடைய உள்ளத்தில் நாம் விதைக்க மறந்து விட்டோம் பெருமக்களே. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமியன் பயன்படுத்துவது ஹராம் என்று இருக்க, அது புகையிலைய அந்த கஞ்சாவை அந்த அபினை பயன்படுத்துவதே ஹராம்னு சொன்னா, அதை விற்பனை பண்றவன் என்ன செய்வது? விற்பனை பண்றவன் எங்கிருந்து இந்த தைரியம் உனக்கு வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? எப்பேற்பட்ட மார்க்கத்துல இருந்து இன்னைக்கு நீங்க பார்த்தோம்னா ஒரு சம்பவம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சவுதி அரேபியாவில் ஒரு ட்ரஸ்ட்ல ஒரு கிறிஸ்டியன் பெண்மணி தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து என் மகனை முஸ்லீம் ஆக்கி விடுங்க என்று சொல்லுது. ஏமா நீங்க முஸ்லீம் ஆகலையா? இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, என் மகனை நீங்க இஸ்லாத்தில் கொண்டு வாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? என் வீட்டின் எதிர் வீட்டு இளைஞர்கள் அவர்கள் மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, பெரியவர்களிடத்தில் ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறாங்க, அவர்களிடத்தில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, குறிப்பாக புகைப்பிடிப்பதில்லை, மது அருந்துவதில்லை, கேவலமாக நடந்து கொள்வதில்லை. அவர்களுடைய நடைமுறைகள் மனதுக்கு மிகவும் இதமாக ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துகின்றது. என் மகனும் அப்படி வரணும், இஸ்லாத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களை பார்த்துதானே இந்த இஸ்லாம் வளர்ந்தது. இந்த இளைஞர்கள் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்றால் இந்த இஸ்லாத்தின் மீது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன ஆகும் பெருமக்களே? நினைத்து பாருங்கள். மிகவும் மோசமான கோரம் சூழ்நிலையை இந்த இஸ்லாத்தில் நம்முடைய செயல்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான், நீங்கள் பரிசுத்தமான விஷயங்களை மட்டும் உட்கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி வஅமலுஸ் ஸாலிஹாத்தி இன்னி பிமா தஅமலூன அலீம். அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி இருக்கின்றானோ அதை மட்டுமே நீங்கள் உட்கொள்ளுங்கள், அல்லாஹ் அதை தான் விரும்புகின்றான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ தய்யிபு லா யக்புலு இல்லா தய்யிபாத். நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானதை தானே விரும்புகின்றான். இன்னைக்கு மது வரக்கூடிய விஷயம்ங்கிறது பரிசுத்தமா? பெருமானார் சொன்னாங்க, சாதாரண பூண்டு சாப்பிட்டுட்டு வெங்காயத்தை பச்சையை சாப்பிட்டு பண்டிகை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அதனால வரக்கூடிய துருவாடை இருக்குகின்றது அல்லவா, அது அடுத்தவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக. அப்ப மது வருவதனால அவங்க பக்கத்துல நிக்க முடியுமா? எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை மரியாதையை இழக்க செய்கின்றது, கண்ணியத்தை இழக்க செய்கின்றது, குடும்பத்தின் நிம்மதி இழக்க செய்கின்றது. ஒரு வீட்டினுடைய ஆண்மகன் குடிமகனாக இருப்பான், ஆனால் அவனால் அந்த குடும்பம் எவ்வளவு சீரழிவு உண்டாகும் என்பதை நாம் எத்தனை குடும்பங்களை பார்த்திருக்கின்றோம் பெருமக்களே. ஒட்டுமொத்த பாவத்திற்கும் தலையாய ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா அது மதுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கிறாங்க, மதுவின் தீங்கை பற்றி சொல்லும்போது, முன்னொரு காலத்தில் ஒரு இறைநேசர் இருந்தார். இறைநேசர்னா வணக்க வழிபாடுகளே ரொம்பவும் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கஸ்தாலி. அவரு எப்பவுமே அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருப்பார், எப்பவுமே அல்லாஹ் வணங்கிட்டே இருப்பார். அவருக்கு பாவம் செய்யக்கூடிய எந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்படலை. அதனால அவருடைய மனதுல ஒரு தன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணம். ஷைத்தான் வந்தான், ஷைத்தான் வந்து அதை கெடுக்க நினைச்சான். அப்ப அவனுக்கும் ஷைத்தானுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாதத்துல
ஷைத்தான் சொன்னா, நீ எந்த பாவமுமே செய்யல, நீ எந்த பாவமும் செய்யாம வணங்கக்கூடிய இந்த வணக்கம் பெரிய விஷயம் கிடையாது. நீ வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை நினைச்சு நம்ம இப்படி பாவம் செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைச்சு வருந்து செய்ய பத்தியா அந்த இபாதத்து, அதுதான் மிக உயர்வான இபாதத்து, அதுதான் உயர்வான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் சொல்லி காட்டுறோம். சொல்லும் பொழுது பெருமக்களே, அப்படியா அப்படின்னா நான் என்ன பாவம் செய்யறது? யாரையாவது கொலை செஞ்சு, அதாவது கொலை செய்யறது பெரிய பாவம், அதை செய்யி நீ என்ன செய்யலாம், அதை நினைச்சு அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக நீ வணங்கலாம் அப்படின்னு சொன்னானா. அப்ப இல்லை என்னால் ஒரு உயிர் போறதை நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், நான் கொலை செய்ய மாட்டேன். சரி பரவாயில்ல. அல்லது விபச்சாரம் செய்யும், விபச்சாரம் செய்வது ரொம்ப பெரிய குற்றம், ரொம்ப பெரிய குற்றம். அது இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக போச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமாக அன்பானவர்களே, அதையும் அவர் செய்தார். என்னால் ஒரு பெண்ணுடைய கருப்பு சூறையாடுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்றார். சரி, அப்படி வேணாம்னு சொன்னா மது அருந்துனா அது பெரிய குற்றம். அதை நினைச்சு என்ன செய்யலாம், அல்லாஹ்வை அதிகமா வணங்கலாம், அல்லாஹ்விடத்தில் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா யோசனை பண்ணி பார்த்தா, சரி இது நல்ல ஐடியாவா தெரியுது, நம்ம என்ன செய்வோம், மது அருந்துவோம். அது யாருக்கும் எந்த தீங்கும் விலைக்கு போறதில்லை, நமக்கு மட்டும்தான் அது தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு மது அருந்தக்கூடிய அந்த கடைக்கு ஒயின் ஷாப்புக்கு போறார். அங்க போனா ஒரு பெண்மணி மதுவை மக்களுக்கு விற்று கொண்டு இருக்கின்றார். அதற்கு உடந்தையாக அவருடைய கணவன் என்ன செய்யறாரு, வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இவர் போய் என்ன செய்யறாரு, மதுவை வாங்கி குடிக்கிறார். மதுவை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் போதை தலைக்கு ஏறுகின்றது. தலைக்கு ஏறியதற்கு பிறகு அவருக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை மோகம் ஏற்படுகின்றது. அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சிக்கின்றார். இதை தடுக்க அவருடைய கணவன் வரும் பொழுது குடிச்சு தள்ளி விடுறாரு. அவன் போய் மண்டையில கல்லில் போய் மண்டையை முடுறான், மௌத்தா போயிடுறான். அதற்கடுத்ததாக அந்த பெண்ணை அவர் கற்பழித்து விடுகின்றார் என்பதாக ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. முற்காலத்தில் நடந்த சரித்திரம் சொல்லுவாங்க. ஒரு போதை தரக்கூடிய அந்த செயலை சர்வசாதாரணமாக உட்கொண்டதின் காரணத்தினால் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்பாடுகள் ஏற்படுகின்றது இன்று நாம் பார்க்குகின்றோமே. பெண்களை பாலியல் துன்புறுத்தல், பெண்களை 4 பேர் சேர்ந்து பலாத்காரம் செய்தார்கள் என்பதாகலாம். இதனுடைய அடிப்படை என்னங்க? போதைதான், மதுதான். அதிலும் குறிப்பாக இப்ப லேட்டஸ்டா அதிகமா மக்களுக்கு மத்தியில், அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமா புழக்கத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொன்னா இந்த கஞ்சா தான். பெருமக்களை அதை யாராலும் மறுக்க முடியாது. 2004 இது சம்பந்தமா ஆய்வு எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலே 6 லட்சம் பேர் என்ன செய்யப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, இந்த கஞ்சாவை உபயோகப்படுத்தியதாக ஆய்வு சொல்லுது. இன்னைக்கு 2024 6 லட்சம் டன் போதை பொருட்கள், கஞ்சாவின் போன்ற போதை வஸ்துக்கள் இறக்குமதியாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அவைகள் பிடிக்கப்பட்டு இன்று என்ன செய்யப்படுகின்றது, சர்வசாதாரணமாக அது புழக்கத்தில் இருப்பது. எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற 7வது 8வது படிக்கக்கூடிய சிறுவர்கள் கூட அவைகளை பயன்படுத்தக்கூடிய காட்சியை பள்ளிக்கூடத்து வாசலே வைக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் அதற்குன்னு தனியா ஒரு பேர் வச்சிருக்கணும். அதுக்குன்னு தனியா ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சொன்னா ஒரு முட்டாய் மாதிரி என்னத்தையும் கொடுக்குறான். பெருமக்களே, ஒரு நேரத்துல கஞ்சா அப்படிங்கிறது அது ஒரு தனி பொருளா இருந்துச்சு. அதை கொண்டு போய் புகையிலை போன்று சிகரெட்டுகளிலும் பீடிகளிலும் அவைகளை வைத்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்று அதனுடைய கால பரிணாமத்தினுடைய
மாற்றத்தின் காரணத்தால் எந்த அளவுக்கு உருவாயிருக்குன்னு சொன்னா, பிஸ்கட்ல இருக்குது கஞ்சா. அது குறிப்பிட்ட பெயர்களை வைத்து அவர்கள் கேட்கின்றார்கள். சின்னஞ்சிறு மாணவர்கள், 7 வயசு 8 வயசு படிக்கக்கூடிய மாணவர்கள் சாக்லேட்ல வச்சு கொடுக்குறான். அதை அருந்திட்டு போய் அவன் ஸ்கூல் கிளாஸ்ல பாட அறையில உருவாந்துருக்கிறான். எத்தனை மாணவர்கள் தெரியுமா பிடிபட்டு இருக்குகின்றார்கள். அவர்களுடைய அந்த அந்த சாப்பிட்டா மது வருந்துறது மாதிரி வாட வராது. அவனுடைய கண்கள் எல்லாம் போதையில் தடுமாறுவதை பார்க்க முடியும். அப்படி ஒரு மாணவனை பிடிச்சு அந்த மாணவன் பென்சிலால தன்னுடைய படித்து கொடுக்கக்கூடிய டீச்சரை குத்தி கொலை செய்த காட்சியெல்லாம் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பார்த்துருக்கிறோம். சமீபத்தில் பரீட்சையில் காப்பி எடுத்ததுக்காக பிடிபட்ட ஒரு மாணவன் அவன் போதை அறிந்து இருந்ததின் காரணத்தினால் அந்த இடத்திலே தன்னுடைய வகுப்பு ஆசிரியரை கொலை செய்த காட்சியை நாம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறோம். ஒரு சாதாரண மாணவனுக்கு இப்ப சமீபத்துல 4 பேர் பெருமக்களே, 4 பேர் ரொம்ப வயசுல இல்லைங்க, 12 வயசு 14 வயசு இந்த வயசு இளைஞர்கள் இந்த கஞ்சாவை குடிச்சுட்டு ஒரு 8 வயசு சிறுமியை 4 பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணி எவ்வளவு பெரிய எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். இதெல்லாம் எங்க போய் யார்கிட்ட முறையிட முடியும்? அந்த சிறுமி கதறி அழுது நான் என்னுடைய அம்மாட்ட சொல்ல போறேன்னு சொல்லி ஓடி அந்த சிறுமியை பிடித்து இழுத்து அடித்து கொண்டு புதைத்த காட்சியை நம்ம செய்தியா கேட்டோமே. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயலை உருவாக்கக்கூடிய கஞ்சா பழக்கத்தை இன்று இளைஞர்கள் மிக சர்வசாதாரணமாக பயன்படுத்துறாங்களே. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதனுடைய விளைவு மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விளைவு. இந்த உட்பொருளுக்கு இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த போதையை இந்த கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுடைய மிக மோசமான விளைவு என்ன தெரியுமா? அவன் நரம்பெல்லாம் செத்துரும். உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற முறுக்கு நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, வாலிப முறுக்கு நரம்பு, அதெல்லாம் இழகிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். காலப்போக்கில் அவனுடைய ஆண்மை அறவே இன்னும் ஒண்ணும் இல்லாம போயிடும். இது நிதர்சனமான உண்மை பெருமக்களே. இன்று திருமணம் செய்யக்கூடிய ஏராளமான இளைஞர்கள், 100க்கு 70% இளைஞர்கள் தன்னுடைய மனைவியுடன் உறவு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த போதை தான். இந்த கஞ்சாவை உட்கொள்ளக்கூடிய உபயோகிக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நிச்சயமா ஆண்மை இருக்காது. வருங்கால சந்ததிகளை உருவாக்க முடியாத ஒரு மக்களே, சந்ததி நிச்சயம் அழிந்துவிடும். இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற அந்த குழந்தைங்க நாளைக்கு அவங்க ஒரு 4 குழந்தைய பெற்பாங்க. அது வாழையடி வாழையா நம்ம சமுதாயம் விருத்தியாகி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு வரக்கு வாய்ப்பில்லை. இப்போ உள்ள மக்களுக்கு, நம்முடைய பெற்றவங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய பிள்ளைங்க கஞ்சா உட்கொள்ளக்கூடியவங்களா இருந்தா அவனுக்கு புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுடைய தயவு செய்து சொல்றேன், அப்படி ஒரு கேவலமான பழக்கம் ஒரு இளைஞனுக்கு இருக்குமானால் தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காத. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாத. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை உன்னால முடியாது, உன்னால நிச்சயம் முடியாது. அப்படிப்பட்ட மோசமான ஒரு பழக்கத்தை நீ உட்கொள்வதனால் உன்னோடு உன்னுடைய சந்ததி, உன்னுடைய குடும்ப பாரம்பரியம், உன்னுடைய வம்சம் அழிஞ்சு நாசமா போயிடும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சும்மா மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை, உண்மையான விஷயம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு குடும்பத்துல பிள்ளைங்க இல்லை பிள்ளைங்கள்னு சொல்றாங்களே. ஏன் அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்க. சீர்கேடு குடும்பத்தை சீர்கெடுக்கக்கூடியது, உடல் நலத்தை சீர்கெடுக்கக்கூடியது, நரம்புகளை செயலிழக்க செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த ஹராமான ஒரு விஷயம் நம்முடைய இளைஞர்களிடத்தில் சர்வசாதாரணமாக வருவது. அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்யணும்? அதை வேறு இருக்க வேண்டும். சும்மா சாதாரணமா தட்டுறதெல்லாம் என்ன செய்யாது. அந்த பழக்கத்தை வந்து அவங்களை வெளியில கொண்டு வராது. மார்க்கம் சொன்ன தண்டனையை கொடுக்க வேண்டும். 80 கசியடி 80 கசி அடினா ஒவ்வொரு அடியும் அடிச்சா உடம்புல அப்படியே ரத்தம் பிச்சுக்கிட்டு வரணும். அப்படி இருக்கணும். அப்பதான் அங்கிருந்து வந்துடும்.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் சமுதாய மக்களை போதை பழக்கம் இல்லாத நல்ல சமுதாய மக்களாக உருவாகுவதற்கு நற்கிருபை ரஹ்மத்து செய்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.